காஞ்சனக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மளை இப்படி வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? மிதா, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம 2 பேரும் நல்லா சமைப்போம்ல, நம்ம ஒரு தள்ளுவண்டி கடை போட்டா என்ன? பிளாக்கி சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். மரத்தடியில் மிட்டுவும் பிளாக்கி ஒரு தள்ளுவண்டி கடை போட்டாங்க. மிட்டுவோட கைப்பக்குவத்தினால நிறைய பறவைகள் அந்த கடையில் வந்து சாப்பிட்டாங்க. காஞ்சனக்காக ஹோட்டலில் ஒரு குருவியை வேலைக்கு சேர்த்துது. அந்த குருவியோட டேஸ்ட் எந்த பறவைகளுக்குமே அதிகமாக பறவைகள் வர்றதே இல்லை. காஞ்சனாவோட ஹோட்டல் நட்டத்துக்கு போயிட்டு இருந்தது. ஐயோ, என் ஹோட்டல் நட்டத்துல போயிட்டு இருக்கே. மெட்டுவை விளாக்கி கேட்ட சம்பளத்தை கொடுத்துருந்தா நேரம் என் ஹோட்டல் ஓஹோன்னு போயிருக்குமே. வண்டி கடை வச்சிருந்த மிட்டுவும் பிளாக்கி ஒரு பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டாங்க. ஏன் பிளாக்கி, நம்ம யாரையும் ஏமாத்துறதுனால நேர்வழியில் போனனால நமக்கு இந்த ஹோட்டல் சொந்தமாக